அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வார ராசி பலன்கள் 15/4/2019 முதல் 21/4/2019 வரை. மேஷம் ராசி நேயர்கள், இந்த வாரம் உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்குங்க. மனதில் தன்னம்பிக்கையும் கூடும். துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவீர்கள். உங்களது எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கும் சூழ்நிலையும் ஏற்படும். மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பீர்கள். கௌரவம் அந்தஸ்து உயருங்க. வீண் செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டிய சூழ்நிலையும் இருக்குங்க. ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியதாகவும் இருக்கும். பணவரவு இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டுங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கும் பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறையும். சகோதரர்களிடம் கொஞ்சம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. பிள்ளைகளால் டென்ஷன் ஏற்படும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேண்டுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல் திறமை மூலம் கடின பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பார்கள். பெண்கள் மற்றவர்கள் நலனை அக்கறையுடன் கவனிப்பீர்கள். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். கொஞ்சம் வீண் அலைச்சலும் இருக்குங்க. ஆகையால் கொஞ்சம் கவனமாக இருங்கள். மாணவ செல்வங்கள் கூடுதல் மதிப்பெண்கள் பெற அதிகமாக படிக்க வேண்டி இருக்குங்க. கல்வி தொடர்பான பிரச்சனைகள் இந்த வாரம் சீராகும். தேவையான உதவிகள் கிடைத்து மன மகிழ்ச்சியும் கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பெருமாள் வழிபாடு சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க. அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்தும். ரிஷபம் ராசி நேயர்கள், இந்த வாரம் எதிர்ப்புகள் அகலி செல்லுங்க. எல்லா நன்மைகளுமே இந்த வாரம் கிடைக்கும். விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவைங்க. பண வரவு சீராகவே இருக்கும். பயணம் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். புதிய நபர்கள் நட்பும் ஏற்படும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவே நடக்குங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். பயணம் மூலம் நல்ல வியாபாரமோ தொழில் விரிவாக்கம் பெறும் எண்ணமோ உயரும். பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகுங்க. நிதி நிலைமை உயரும். குடும்பத்தில் சுபகாரியத்தை பற்றி பேசுவீர்கள். கஷ்டமில்லாத சுக வாழ்க்கை இந்த வாரம் ஏற்படுங்க. திருமண முயற்சியில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு சாதகமான பலன்களே கிடைக்கும். ஆடை ஆபரணம் சேரும். விருந்தினர் வருகை இருக்கும். இந்த வாரம் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற்று மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது மட்டும் நல்லது. புதிய பதவிகள் தேடி வருங்க. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவை கொடுக்கும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். புத்துணர்ச்சியும் ஏற்படுங்க. காதலர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாகவே அமையும். அதே போல பாடங்களில் இருக்கும் சந்தேகங்களை கேட்டு அறிவது மிகவும் சிறப்பு. இந்த வாரம் புத்துணர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காதுங்க. இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சனீஸ்வர பகவானை வழிபடுவது நன்மையை கொடுப்பதாகவே அமையுங்க. அருகில் இருக்கும் நவக்கிரக கோவிலுக்கு சென்று சனீஸ்வரனை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே அமையும். மிதுனம் ராசி நேயர்கள், இந்த வாரம் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பணவரவு சீராகவே இருக்குங்க. உடல் சோர்வுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வீண் கவலை வீண் வாக்குவாதங்கள் ஆகியவை கொஞ்சம் ஏற்படுங்க. முயற்சிகளில் வெற்றி கண்டிப்பாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகிச் செல்லும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அதற்கு தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீர்கள். ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றுங்க. சமாளிக்க முயல்வீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகளுக்காக பாடுபடுவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். சக ஊழியர்களுடன் கடுமையாக பேசாமல் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக செய்யுங்கள். மாணவ செல்வங்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய இந்த வாரம் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குங்க. இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம்
ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும். அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வருவது மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்துங்க. கடகம் ராசி நேயர்கள் இந்த வாரம் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் ஏற்படும் வாரமாகவே அமையுங்க. இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடியும். பண வரவு சிறப்பாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்குங்க. மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வீண் பகைகள் ஏற்பட்டு விலகிச் செல்லும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு பதில் கொஞ்சம் விமர்சனம் தாங்க இந்த வாரம் கிடைக்கும். திடீர் கோபம் ஏற்படும். வீண் செலவும் இருக்கும். பிடிவாதத்தை தவிர்ப்பது மட்டும் நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகிச் செல்லும். நண்பர்கள் மூலம் இந்த வாரம் கொஞ்சம் ஆதாயம் கிடைக்குங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் இந்த வாரம் நடைபெறும். கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தங்கள் கொஞ்சம் ஏற்பட்டும். அனுசரித்து செல்லுங்கள், அனைத்தும் சரியாகும். பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மையை கொடுக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். சக பணியாளர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. பெண்களுக்கு எதிலும் மெத்தன போக்கே காணப்படுங்க. வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படலாம். கோபத்தை குறைப்பது நன்மையை கொடுக்கும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற தடைகளை சந்திக்க வேண்டி இருக்குங்க. வீண் அலைச்சலை தவிர்ப்பதும் நல்லது. இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் முருகன் வழிபாடு சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும். அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வருவது மனதிற்கு நிம்மதியை கொடுக்குங்க. சிம்மம் ராசி நேயர்கள் இந்த வாரம் பணவரவுக்கு குறைவில்லாமல் இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வீண் மனக்குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் முடிவு தெளிவாகவே இருக்குங்க. தேவையற்ற பிரச்சனைகளை தலையிடுவதை மட்டும் கொஞ்சம் தவிருங்கள். சொன்ன சொல்லை காப்பாற்ற கொஞ்சம் பாடுபட வேண்டி இருக்குங்க. தேவையான உதவிகள் தாமதமாகவே கிடைக்கும். வீண் கனவுகள் தோன்றும். திடீர் கோபங்கள் ஏற்படலாம். மிகவும் கவனமாக பேசுவது எப்பொழுதுமே நன்மையை கொடுக்குங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை இந்த வாரம் ஏற்படுங்க. எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்க பெறும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வருங்க. முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும். குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கும் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருங்கள். உங்கள் பேச்சு இந்த வாரம் சாதுரியமாக அமைந்து காரிய வெற்றிக்கு உதவும். பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்குங்க. திறமையான செயல்கள் மூலம் நல்ல பாராட்டுகளையும் கிடைக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் மன வலிமை ஏற்படுங்க. இந்த வாரம் பெண்கள் சிறப்பாகவே செயல்படுவார்கள். இந்த வாரம் மாணவர்கள் மேல் படிப்பிற்கான வேலைகளை செய்யும் முயற்சியில் ஈடுபடுவார்கள். இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வருவது மனதிற்கு நிம்மதியை கொடுக்குங்க. முருகன் வழிபாடு இந்த வாரம் சிறப்பு வாய்ந்த வழிபாடாகவே அமையும். கன்னி ராசி நேயர்கள் இந்த வாரம் பணம் வரும் வாய்ப்பு அதிகமாக உள்ள வாரமாகவே இருக்குங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். நீண்ட நாள் கஷ்டங்கள் அனைத்துமே சரியாகுங்க. மற்றவர்களுக்காக வாதாடி இந்த வாரம் வெற்றி பெறுவீர்கள். புத்தி கூர்மையுடன் செயல்படுவீர்கள். தைரியம் ஏற்படும். செலவுகளும் கொஞ்சம் இந்த வாரம் அதிகரிக்கும். வேண்டியவர்களுடன் வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குங்க. கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். கடன் பிரச்சனைகள் இந்த வாரம் கட்டுக்குள் இருக்குங்க. போட்டிகள் விலகிச் செல்லும். பழைய பாக்கிகள் இந்த வாரம் வசூலாகுங்க. மனைவிக்கு இடையே சில வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் கணவன்மார்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நன்மையும் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு காரணமாக அலைய வேண்டிய சூழ்நிலையும் இருக்குங்க. பெண்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகமும் அவர்களால் உதவியும் கிடைக்க பெறுவீர்கள். எதிலும் எச்சரிக்கையும் தேவைங்க. பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய வீண் பயம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வாகனங்களை கவனமாக இயக்குவது மிகவும் நல்லது. இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க. துலாம் ராசி நேயர்கள் இந்த வாரம் எதையும் செய்து முடிக்கும் ஆர்வம் ஏற்படும் வாரமாகவே அமையுங்க. இந்த வாரம் முன்னேற்றத்திற்கு குறைவு இருக்காது. திறமையான செயல்கள் மூலம் புகழும் அந்தஸ்தும் உயரும். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் கை கூடுங்க. பயணங்கள் மூலம் வெற்றியும் கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும்.
உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வது மட்டும் மிகவும் நல்லதுங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது ஆயுதம், நெருப்பு போன்றவை கையாளும் பொழுதும் கவனமாக இருங்கள். தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பும் பொழுது பாதுகாப்பாக அனுப்புவது நல்லதுங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். மனைவி, குழந்தைகளுடன் சந்தோஷமாக வெளியூர் சுற்றுலா சென்று வருவீர்கள். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். நண்பர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்கும். வாகன லாபம் உண்டாகுங்க. தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மட்டும் நல்லது. வெளி தொடர்புகளில் கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டும். பெண்களுக்கு இந்த வாரம் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். உடைமைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்வதும் நல்லது. மாணவர்களுக்கு பாடங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது மிகவும் நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவது இந்த வாரம் முன்னேற்றத்திற்கு உதவுங்க. இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சித்தர்கள் வழிபாடு சிறந்த வழிபாடாகவே அமையும். விருச்சிகம் ராசி நேயர்கள், இந்த வாரம் காரிய அனுகூலம் ஏற்படும் வாரமாகவே அமையும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்குங்க. சுய நம்பிக்கை அதிகரிக்கும். புத்தி தெளிவு ஏற்படும். எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தைரியமும் ஏற்படுங்க. மன கவலை கொஞ்சம் ஏற்படுங்க. அதே போல பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. சாதகமான பலன்கள் இந்த வாரம் ஓரளவு பெறலாம். எதிலும் கூடுதல் முயற்சி வெற்றியை கொடுப்பதாகவே அமையும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களிடம் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தொழில் முன்னேற்றம் தொடர்பான கவலைகள் ஏற்பட்டு நீங்குங்க. குடும்பத்தில் இருப்பவரின் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டக்கூடும். மிகவும் கவனமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் திடீர் மன வருத்தங்கள் ஏற்பட்டு சரியாக்கும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். மேல் அதிகாரிகளின் உதவிகளும் கிடைக்கும். சக ஊழியர் மத்தியில் எதிர்ப்புகள் விலகிச் செல்லும். பெண்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி பாடுபடுவீர்கள். மற்றவர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை மட்டும் கொஞ்சம் தவிருங்கள். இந்த வாரம் கோபம் அதிகரிக்கும். அதனால் கவனமாக இருங்கள். மாணவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது வெற்றிக்கு உதவும். இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் முருகன் வழிபாடு மன நிம்மதியை ஏற்படுத்தும் வழிபாடாகவே அமையும். அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வருவது மனதிற்கு நிம்மதியை கொடுக்குங்க. தனுசு ராசி நேயர்கள், இந்த வாரம் வசீகர பேச்சால் அனைத்தையும் கவருவீர்கள். இந்த வாரம் கோபத்தை குறைத்துக் கொள்வது மட்டும் நல்லதுங்க. மற்றவர்களுடன் வீண் பகை கொஞ்சம் ஏற்படக்கூடும். எனவே கவனமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும். அடுத்தவரின் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாகவே இருக்கும். ஆகையால் அனுசரித்து செல்லுங்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் மெத்தன போக்கு காணப்படுங்க. வாடிக்கையாளர்களிடம் கோபமான வார்த்தைகளை பேசாமல் சாந்தகமாக உரையாடுவது வியாபார விருத்திக்கு வழி செய்யும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும். அதே போல செலவும் கூடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க. வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை வேண்டும். சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள். நண்பர்கள் மூலம் இந்த வாரம் ஆதாயம் பெறுவீர்கள். அதே போல சின்ன விஷயத்திற்கு கூட கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலையும் இந்த வாரம் அமையும். பணி சுமை காரணமாக திடீர் கோபங்களும் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு மற்றவர்கள் செயல்களால் திடீர் கோபம் ஏற்படுங்க. எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். வீண் செலவை குறைப்பது இந்த வாரம் மிகவும் நல்லது. மாணவர்களுக்கு போட்டிகள் விலகிச் செல்லும். பாடங்களில் கவனத்தை செலுத்துவீர்கள். இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் குரு பகவானை வழிபடுவது நன்மையை கொடுப்பதாகவே அமையுங்க. அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வியாழக்கிழமை அன்று குரு பகவானை வணங்கி வருவது சிறப்பு வாய்ந்ததாகவே அமையும். மகரம் ராசி நேயர்கள், இந்த வாரம் வீண் கவலைகள் ஏற்பட்டு சரியாகும் வாரமாகவே இருக்குங்க. செலவுகள் அதிகரிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே போல எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் கொஞ்சம் தாமதமும் இருக்குங்க. அடுத்தவருக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள நேரலாம். ஆகையால் கவனமாக இருங்கள். புதிய நட்பு உருவாகும். அவர்கள் மூலமும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு கொஞ்சம் காணப்படும். தொழில் தொடர்பான அலைச்சலும் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது வியாபார வெற்றிக்கு உதவும். குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேண்டுங்க. கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். உங்கள் செயல்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள்
குற்றம் சொல்வதாகவே அமையும். எனவே வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் நல்லதுங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலனில் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. பணவரவு இந்த வாரம் திருப்திகரமாக இருக்கும். பெண்கள் இந்த வாரம் செயல்களில் வேகம் காட்டுவீர்கள். அதேபோல் அந்தஸ்தும் கௌரவமும் உயருங்க. மாணவர்கள் கல்வியில் காணப்பட்ட மெத்தன போக்கு நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம், புதன்கிழமை தோறும் புதனை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும். அருகில் இருக்கும் நவக்கிரக கோவிலுக்கு சென்று புதனை வழிபடுவது சிறப்பு வாய்ந்ததாகவே அமையுங்க. கும்பம் ராசி நேயர்கள், இந்த வாரம் காரிய தாமதம் ஏற்படும் வாரமாகவே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. சாதாரணமாக பேசப்போக அது சண்டையாக கூட மாறலாம். ஆகையால் கொஞ்சம் கவனமாக இருங்கள். அதே போல வேலை தவறி உணவுகளை உண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் இந்த வாரம் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குங்க. வீண் அலைச்சலை மட்டும் தவிர்த்திடுங்கள். பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகிச் செல்லும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க. உறவினர்களின் வருகையும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். நிலம் வீடு மூலம் லாபமும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். சுவையான உணவும் கிடைக்குங்க. இந்த வாரம் மனோபலம் கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகமாகும். உத்தியோக மாற்றம் ஏற்படலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அதே போல எதிர்ப்புகள் அகலிச் செல்லும். பண வரவு கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி ஏற்படும். கடினமான வேலைகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள். விளையாட்டுகளில் ஆர்வம் ஏற்படுங்க. இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம், பெருமாள் வழிபாடு மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடாகவே அமையும். அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது மனதிற்கு நிம்மதியை கொடுக்குங்க. மீனம் ராசி நேயர்கள், இந்த வாரம் எல்லா வகையிலும் நல்ல பலன்கள் ஏற்படும் வாரமாகவே இருக்குங்க. எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் கூட நல்ல முடிவுக்கு வரும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். குடும்பத்தில் மட்டும் திடீர் பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படுங்க. ஆகையால் கவனமாக இருங்கள். குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். ஆயுதங்கள் நெருப்புகளை பயன்படுத்தும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்கள். கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செல்லுங்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டியவை கொஞ்சம் காலதாமதமாக வருங்க. கணவன் மனைவிக்கு இடையே கொஞ்சம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவே இந்த வாரம் அமையும். பெண்கள் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்களை பெறுவீர்கள். உங்களது பொருட்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது நல்லதுங்க. மாணவர்கள் பாடங்களை படிப்பதற்கு கூடுதல் நேரம் ஒதுக்குவது நல்லது. புத்தி கூர்மையுடன் இந்த வாரம் நீங்கள் செயல்படுவீர்கள். இந்த வாரம் ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும் வாரமாகவே இருக்குங்க. எல்லா விதத்திலும் புகழ் கூடுங்க. மற்றவர் பிரச்சனைகளில் வாதாடி இந்த வாரம் வெற்றியும் பெறுவீர்கள். இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம், அம்மனை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க. அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று வருவது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாகவே அமையும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.